வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல PHPல கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த இஃப் எல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இஃப் எல்ஸ்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பொதுவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெண்டு மெமரி எடுத்துக்கிறேன். $x ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு வேல்யூ அதில் அசைன் பண்ணிக்கிறேன். டாலர் y ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு சின்ன வேல்யூ மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இஃப் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்காங்க. ஓகேவா, அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் ஒரு மெத்தடுமா இருக்கும். இதுதான் ஒரு இஃபோட பிளாக். ஸோ இப்படிதான் இருக்கும். இது இது என்னன்னா இதுல வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறதா அதை செக் பண்ணும். இதை செக் பண்ணக்கூடிய ஒரு செக்கர் மாதிரி. இவர் தான் கண்டிஷனல் செக்கர். கண்டிஷனல் செக்கர்னா $x அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு விச் இஸ் கிரேட்டர் தென் $y அப்படின்னு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இது என்ன பண்ணும்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ங்கிறது ட்ரூ. ஓகேவா, அப்ப இந்த இஃப் அப்படிங்கிற பிளாக் வந்து ஒன்லி ட்ரூவா இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஒருவேளை ஃபால்ஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஷனலா எல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக். ஓகேங்களா, இதுல நான் என்ன பண்ணா ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்லாம் போடக்கூடாது. நேரடியாக அந்த கர்லி பிரேஸ் தான் போடணும். இங்க இருக்க முடியும் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் எல்ஸ்க்குள்ள போடக்கூடாது. ஸோ அப்ப நான் இதுல என்ன பண்ணணும், இப் ட்ரூவா இருந்ததுன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்றேன், சக்சஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ, இதுல வந்து நான் சக்சஸ் அப்படின்னு ஒரு மெசேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நான் வந்து ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்குவோம். ஸோ ஓகே, நான் இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இது வந்து என்னன்னா அப்படின்னா சாரி கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம வந்து கண்டிஷன்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க போயிட்டு கண்டிஷன்ஸ் டாட் பிஹெச்பி, ஓகேவா, இதை ரன் பண்ணோம்னா சக்சஸ்ன்னு வருது. இது ஏன் சக்சஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் என்ன, இங்க வந்து ட்ரூ கண்டிஷன் ட்ரூ. ஒருவேளை இதை நான் லெஸ் தென் மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த லெஸ் தென் மாத்திரம்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஆப்வியஸ்லி கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபெயில்ட் அப்படின்னு வரும். ஓகே ரைட். இப்ப எல்சிஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இது எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தென் ஒன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு எல்இஃப் நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்சிஃப் சாரி எல்சிஃப் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போறேன். எக்ஸ் லெஸ் தென் இருந்ததுன்னா ஓகே. ஒருவேளை $x ஈக்குவல் டு $y இருந்ததுன்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன். இங்க வந்து பி அப்படின்னு ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ற மாதிரி சொல்றேன். ஸோ இதை நான் ரெண்டு தடவை இன்னொரு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்சிஃப் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றேன். இது நாட் ஈக்குவல் டு சி, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், எக்கோ ஜஸ்ட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் நான் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரைட் ரிட்டன் லைக் திஸ். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு சி அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எனக்கு சீன் தான் அவுட்புட் வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ இது காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குமா அப்படின்னு பார்க்கும். இப்போ இதுல எல்லா பிளாக்குமே வந்து கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும். ஓகேங்களா, இதுவும் ஒன்லி ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுவும் ஒன்லி ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுவும் ஒன்லி ட்ரூ தான். ஓகே, தென் இது எப்போ ஒர்க் ஆகும்னா ஒன்லி ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அப்ப இந்த கண்டிஷன் போச்சு, இது வந்து ஃபால்ஸ் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆப்ஷனால அடுத்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அது ட்ரூவா இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். அப்ப இப்ப மூணுமே ட்ரூவா இருந்தா என்ன நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரேட்டர் தென் மாத்திட்டேன். ஓகேங்களா, கிரேட்டர் தென் மாத்திட்டேன். இது வந்து நாட் ஈக்குவல் டு ட்ரூ, இது வந்து இப்போ ஃபால்ஸா இருக்கு. இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இங்க நீங்க ரெஃப்ரெஷ் பண்றாங்க அப்படின்னா இங்க ஏ அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். சி வந்து ட்ரூவா இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஷனல் செக்கிங் தான். எப்பன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு ஃபெயில் ஆனா மட்டும்தான் கீழே போய் செக் பண்ணும். அப்ப மேல இருக்கக்கூடியது ஃபால்ஸ் ட்ரூவா இருக்கு அப்படின்னா கீழே எதையுமே போய் செக் பண்ணாது. ஓகேவா, ஸோ இதை தான் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது இஃப் ட்ரூவா இருந்ததுன்னா அந்த இஃப் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா எல்ஸ்
ஃபால்ஸா இருந்தா எல்ஸ் ஒர்க் ஆகும். இது என்னன்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்ணிக்கிறது. அப்ப ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப என்னன்னா இஃப் எக்ஸ் லெஸ் தென்னா இது ட்ரூவா இருக்கான்னு போய் பார்க்கும், இல்ல. அடுத்து இது ட்ரூவா இருக்கான்னு போய் பார்க்கும், இல்ல. அதுக்கு அடுத்து இது ட்ரூவா இருக்குன்னா மோர் தென் ஒன் கண்டிஷன் ஒன்னொன்னா செக் பண்ணிக்கிட்டே வருது. அதுல அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்ததுன்னா அதை நமக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்லன்னா பின்னாடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நன்றி நண்பர்களே.